Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். டொனால்ட் ட்ரம்ப் மீதான கொலை முயற்சிக்கு ஜனாதிபதி கடுமையாக கண்டனம். தமிழ் மக்களின் பொது சபையின் மாதாந்த கூட்டம் மட்டக்களப்பில். ஜனாதிபதி தேர்தல் திகதி பற்றிய விவாதத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையம் கோரிக்கை. தேசிய மக்கள் சக்திக்கு தமிழ் முஸ்லிம் சமூகங்கள் மத்தியில் ஆதரவு இல்லை என்பது அரசியல் கட்சிகளின் கதை, அனுரகுமார திசாநாயக்க தெரிவிப்பு. வணக்கம். டிபிசியின் மாலை நேர செய்திகள். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். ட்ரம்ப் பாதுகாப்பாக இருக்கிறார் என்ற தகவலால் நிம்மதி அடைவதாக தெரிவித்திருக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, இலங்கையர்களும் அரசியலில் இத்தகைய வன்முறைகளை எதிர்கொண்டு வருவதாகவும் ஜனநாயகத்தை பாதுகாக்கும் சட்டங்களை அனைவரும் மதித்து பின்பற்ற வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மீது துப்பாக்கி பிரயோகம் செய்த நபரின் நோக்கங்கள் குறித்தும் அவர் யார் என்பது குறித்தும் கண்டறிவதற்கு தீவிர விசாரணைகளை முன்னெடுத்திருப்பதாக கூறிய சமஷ்டி விசாரணை பணியக அதிகாரிகள், தகவல் தெரிந்த பொதுமக்கள் அவற்றை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளனர். கொலை முயற்சி சந்தேக நபரையும் வேறு ஒருவரையும் ரகசிய சேவை போலீசார் சுட்டுக் கொன்றனர். சந்தேக நபர் தன்னை அடையாளப்படுத்தக்கூடிய எந்த தடயத்தையும் வைத்திருக்கவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்போதைய ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 வருடங்களே என்று உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கும் தெளிவான தீர்மானம் ஜனாதிபதி தேர்தல் திகதி பற்றிய விவாதத்தை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்று மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் கலாநிதி பாக்கியசோதி சரவணமுத்து கூறியுள்ளார். துடிப்புடன் செயற்படுகின்ற ஜனநாயகம் ஒன்றில் தேர்தல்கள் மக்களின் தெரிவுக்கும் மாற்றத்திற்கும் அவசியமானவை. அறகலிய மக்கள் கிளர்ச்சிக்கு பின்னர் ஜனநாயகத்திலும் ஆட்சி முறையிலும் பொதுமக்களுக்கு பெரும் அக்கறை ஏற்பட்டுள்ளது. இந்த நம்பிக்கையை மதிக்க வேண்டியது முன்னேற்றத்திற்கு அவசியமானதாகும் என்று கொழும்பில் செய்தியாளர்கள் மாநாட்டில் கலாநிதி சரவணமுத்து தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலான தற்போதைய நிகழ்வுகளையும் நீதித்துறையை அச்சுறுத்துவதற்கும் நீதித்துறையின் தீர்ப்புகளை அலட்சியம் செய்வதற்கும் மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் குறித்து ஆராய்வதற்காக இந்த செய்தியாளர்கள் மாநாட்டை தூய்மையான அரசியலுக்கான மார்ச் 12 இயக்கம் ஏற்பாடு செய்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான சூழ்நிலை இப்போது தெளிவாக்கப்பட்டுள்ளது. சில தினங்களுக்கு முன்னர் உயர்நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியிருப்பதை அடுத்து தற்போதைய ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 வருடங்கள் என்பது தெளிவாக உறுதிப்பட்டுவிட்டது என்று மார்ச் 12 இயக்கத்தின் அழைப்பாளரும் சுதந்திரமானதும் நேர்மையானதுமான தேர்தல்களுக்கான மக்கள் நடவடிக்கை அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளருமான ரோஹண ஹெட்டியாராச்சி செய்தியாளர்கள் மத்தியில் கூறியுள்ளார். தேசிய மக்கள் சக்திக்கு தமிழ் முஸ்லிம் சமூகங்கள் மத்தியில் ஆதரவு இல்லை என்பது போட்டி அரசியல் கட்சிகளினால் பரப்பப்படும் மற்றொரு கதை என கூறியிருக்கும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க, அரசியல் மாற்றம் ஒன்றை தாங்கள் அவதானித்திருப்பதாகவும் குறிப்பாக முஸ்லிம் மக்கள் மத்தியில் அந்த மாற்றம் அதிகளவில் காணப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். சண்டே டைம்ஸ் பத்திரிகைக்கு பேட்டியொன்றை அளித்திருக்கும் திசாநாயக்க, தெற்கிலும் கிழக்கிலும் தேசிய மக்கள் சக்தி மீது முஸ்லிம் மக்கள் பெரும் ஆர்வத்தை காட்டுகிறார்கள். அவர்களை நோக்கி செல்வதில் நாம் குறிப்பிடத்தக்க வெற்றியை கண்டிருக்கிறோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு கிழக்கிற்கு எமது செய்தி உரத்து தெரிவிக்க வேண்டியதன் அவசியத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்றும் அவர் கூறியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளரை நிறுத்துவது குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இன்னமும் தீர்மானிக்கவில்லை என்று கூறியிருக்கும் அதன் மூத்த தலைவர்களில் ஒருவரான வீடமைப்பு நகர அபிவிருத்தி அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க, ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்துவதற்கு பொதுஜன பெரமுனவில் பொருத்தமான வேட்பாளர் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். கம்பகா மாவட்டத்தின் உடுகம்பொல பகுதி பொதுஜன பெரமுன பிரதிநிதிகள் மத்தியில் உரையாற்றிய ரணதுங்க, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டால் அவரது வெற்றிக்காக தன்னை அர்ப்பணிக்கப் போவதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்கள் பொது சபையின் மாதாந்த கூட்டம் இன்று ஞாயிற்றுக்கிழமை மட்டக்களப்பில் ஊரணி அமெரிக்க மிஷன் மண்டபத்தில் இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் தமிழர் தாயகத்தின் பல்வேறு மாவட்டங்களையும் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மக்கள் அமைப்பின் பிரதிநிதிகள் பங்கு பெற்றினார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது.
அடுத்த வருடம் முதல் அறிமுகப்படுத்தப்படவிருக்கும் கல்வி சீர்திருத்தங்களின் ஒரு பகுதியாக தற்போது நாட்டில் இருக்கும் 19 தேசிய கல்வியியல் கல்லூரிகளையும் பல்கலைக்கழகங்களாக மாற்றுவதற்கு திட்டமிடப்படுகிறது என்று கல்வி ராஜாங்க அமைச்சர் அரவிந்தகுமார் ஊடகங்களுக்கு கூறியுள்ளார். தற்போது கல்வியியல் கல்லூரிகள் கற்பித்தலில் டிப்ளோமா வைத்திருப்பவர்களையே உருவாக்குகின்றது. அறிமுகப்படுத்தப்படும் மாற்றத்திற்கு பிறகு சித்தி பெறுபவர்கள் பட்டதாரிகளாக வெளியேறுவர் என்று அரவிந்தகுமார் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவதற்கு அரசியலமைப்பின் பிரகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு எதிர்வரும் 17ஆம் திகதி அதிகாரம் கிட்டிய போதும் அந்த அறிவிப்பு வெளியிடப்பட மாட்டாது என்றும் அடுத்த 15 நாட்களுக்குள் அறிவிப்பு வெளியாகும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவரான RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 31ஆம் திகதிக்கு முன்னர் ஆணைக்குழு கூடி ஆராய்ந்து ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலான அறிவித்தல் வெளியிடப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் இந்தியாவால் மேற்கொள்ளப்படும் முக்கியமான உட்கட்டமைப்பு மற்றும் அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து மதிப்பீடுகளை செய்ய இந்தியாவில் இருந்து உயர்மட்ட அதிகாரிகள் குழுவொன்று ஆகஸ்ட் மாதம் இலங்கை வருகின்றது. எதிர்கால ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் மற்றும் சவால்கள் குறித்து இந்திய அதிகாரிகள் குழு இலங்கை அதிகாரிகளுடன் விரிவான பேச்சுவார்த்தைகளை நடத்தும் என்று தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நான்கு மாதங்களுக்கு முன்னர் இருந்ததை விடவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்திற்கு மக்களின் ஆதரவு 3 மடங்கு அதிகரித்திருப்பதாக ஆய்வொன்று கூறுகிறது. குறிப்பாக பொருளாதாரம் தொடர்பிலான விடயத்தில் அரசாங்கத்தின் மீது மக்கள் கூடுதலாக நம்பிக்கை வைத்திருக்க தொடங்கியிருப்பதாக அந்த ஆய்வில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் டிபிசியின் இன்றைய நாளுக்கான மாலை செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. மீண்டும் எமது காலை செய்திகளை நாளை காலை எதிர்பாருங்கள். வணக்கம். TBC Tamil News.